வணக்கம். இந்த வாரத்தோட ரிஷபராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மே 25 முதல் 31 வரை உள்ள மேஷம் ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வியாழன் கிரகம் 2ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமாக நீங்கள் உடல் பருமன் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் உடல் எடையில கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை பாருங்கள். நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது எதுனா, நீங்கள் சாப்பிட்ற உணவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதிகமாக உண்பதை கொஞ்சம் கட்டுப்பாடில் வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் யோகா பயிற்சி செய்யுங்க. கேது 4ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமாக இந்த வாரம் தொடக்கத்திலேயே நிதி நல்லா இருந்தாலும் ஆனால் வார கடைசியில் பணம் செலவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னடா பணம் அதிகமாக செலவாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணும்போது பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். ஒரு திட்டம் போட்டு செலவு பண்ணுவது நல்லது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த உங்களோட உறவினர்கள், அப்புறம் அவங்க நண்பர்கள், இவங்களெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அது உங்கள் எக்ஸ் லவ்வராக இருக்கலாம், இல்லை பழைய நண்பர்களாக இருக்கலாம், அது காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கும். அவங்கக்கிட்ட இந்த வாரத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லைனா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம ஆகிடப்போகுது, பார்த்து. இந்த வாரம் கல்வி நிமித்தமாக வீட்டை விட்டு தள்ளி இருக்கும் மாணவர்கள் பாத்திரம் தேய்ப்பது மற்றும் துணி துவைப்பது போன்ற வீட்டு வேலையே அதிகமாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பார்த்து பக்குவமாக பயன்படுத்திக்கிங்க. வீட்டு வேலையும் செய்யுங்க, அதே சமயம் படிப்புலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது.